ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா எப்பவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேன் குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு. ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிறேன்னா, இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க. இதை கொஞ்சம் தூக்கிட்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்கு. அதுக்கான உண்டான 2-3 விஷயத்தையும் சொல்லிடுறேன். இது உள்ள நடந்த விஷயத்தையும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்க, படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன். இருக்கிறது டைம் கொஞ்சம் தான். முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போல இருக்கு. ப்ரெஸ் தானே, ஒன்றும் இல்லை சார், கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார், கேட்டிருக்காருங்களே. அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ். பேசிக்காக கவின் மற்றவங்களை பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க, எடிட்டர் வரைக்கும் எல்லாரையும் சொல்லிட்டாங்க. இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே. வெரி வெரி ஹைப்பரானவன். சாதாரணமாக இருப்போம் நம்ம சில விஷயம் கேட்டோன்னு, இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணினே தூங்குறவன். அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு. அவங்க மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, ராஜசுந்தரம். இவன் ஒரு வித்தியாசமான பையன் கணேஷ், எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறாரு. அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர். ஃபீமேல் ஹீரோயின்ஸ்க்குலாம் கம்மி. இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான், மேலே விட்டுடுவான். அந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னு இவன் முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு. சரி என்னடா இது அப்படின்னது, கவின்கிட்டேருந்து ஒரு ஃபோன், அண்ணே நம்ம பையன்தான் அப்படி. நம்ம பையன்தான், சரி என்னடா. ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான். அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்துடுவார். அவருக்கு 10 மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷாட்டு. ஆனால் யாரெல்லாம் வந்திருக்காங்க சார், டீமே வந்துடுச்சு. எங்களை ஒரு 8 மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு. அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக வர்றார். ஏன் தலைவா கொஞ்சம் லேட்டாக வந்தேன் நாங்கள். இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார். வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காமிப்பான் பாருங்க, அவரு ஓன்னு சிரிப்பார், சந்தோஷமாயிடும். செட்டே கலகலகலன்னு இருக்கும். அந்த 40 டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது. ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஒரே ஒரு வார்த்தையால் இன்னைக்கு நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு